என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா எப்படி இருக்காரு? எங்க அப்பா நல்லா இருக்காரு அங்கிள். அப்பா பார்த்தது காலேஜ் படிக்கும் போது உங்க அப்பா நல்லா படிப்பாரு தெரியுமா? யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். தெரியும் அங்கிள். நீ எப்படி தம்பி படிக்கிற? எங்க அப்பா அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு படிக்கிறேன் அங்கிள். இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுதா? ஆமா அங்கிள். சொல்லுப்பா, என்ன விஷயமே என்னை பார்க்க வந்த? எங்க அப்பாவை தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா சுந்தர் மாமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சுந்தரா? அவரை உங்களுக்கு தெரியாதா அங்கிள்? சுந்தர எனக்கு தெரியாம இருக்குமா? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அதனாலதான் அங்கிள் உங்களை தேடி வந்தேன். சுந்தர பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா நீனு? அங்கிள், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்களோட அண்ணனும் அண்ணியும். ஆமா, அந்த ஆக்சிடென்ட பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு நல்லா தெரியும்பா. இது ஆக்சிடென்ட் கிடையாது அங்கிள். அது உன் சுந்தர் மாமா தான் பண்ணிருக்கான். அங்கிள், அந்த விவரம் தான் எங்களுக்கு தெரியும் அங்கிள். என்ன தம்பி தெரிஞ்சு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஆனா எங்களுக்கு அதுக்கான சாட்சி எதுவும் இல்ல, எந்த வீடியோ ஆதாரமும் இல்ல. அவரை எப்படி நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும்? என்னப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. ஆனா உங்கள்கிட்ட ஏதாவது க்ளூ இருந்தா கொடுங்க அங்கிள். அதனாலதான் நான் உங்களை தேடியே வந்தேன். நீங்க முன்னாடியே சுந்தர் மாமாவோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் தான் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்தாரு. ஆமா அங்கிள், அதுவும் நான் கேள்விப்பட்டேன். நாங்களும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டோம். அந்த போட்டோகிராஃபரையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த போட்டோஸையும் கண்டுபிடிக்க முடியல. அதான் அங்கிள் கடைசியா நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தம்பி, அந்த போட்டோகிராஃபரை எனக்கு நல்லா தெரியும். சுபம் டிஜிட்டல் தானே அங்கிள்? ஆமாப்பா, அவனை எனக்கு நல்லா தெரியும். அங்கிள், நாங்களும் தேடி பார்த்துட்டோம், ஆனா கிடைக்கிற மாதிரி இல்ல. அதான் உங்ககிட்ட எதுவும் கிடைக்குமான்னு தான் வந்தேன். அந்த போட்டோஸ் தானே தம்பி தேடிட்டு இருக்கீங்க? ஆமா அங்கிள். ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க அங்கிள். இவர்கிட்டயும் எந்த க்ளூவும் கிடைக்காது போலயே. இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, ஒன்னும் புரியல. தம்பி. அங்கிள். இந்தாங்க தம்பி. அங்கிள், என்னது இது? இதுவும் ஒரு போட்டோ ஆல்பம் தான். போட்டோ ஆல்பமா? இதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. எல்லாம் அவன் சம்பந்தப்பட்டதுதான். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். அவனும் வந்து என்கிட்ட கேட்டான். எனக்கு தெரியல இந்த போட்டோஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அப்ப வீடு மாத்தினதுனால மிஸ் ஆயிடுச்சுன்னு அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டோஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனோட கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சு. அதுல இருந்து சரி என்னைக்காவது வருவான், நம்ம கொடுப்போம்னு வச்சிருந்தேன். ஆனா இந்த போட்டோஸ்ல அப்படி என்ன இருக்கும்? தம்பி, நீங்க இந்த போட்டோஸை ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நிறைய க்ளூ கிடைக்கும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லப்பா. நானும் சுந்தர் மாதிரி தான் கேரக்டரோட இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லாம போயிடுச்சு. அதுக்கெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் நல்லவனா மாறிட்டேன். ஆனா சுந்தர் இன்ன வரைக்கும் மாறலங்கிறது பெரிய ஆச்சரியக்குறிதான். எனக்கு தெரிஞ்சு அவனை கண்டிப்பா பாடம் புகட்டியே ஆகணும். கண்டிப்பா அங்கிள். நான் ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன். நீங்க இவ்வளவு பெரிய க்ளூவை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஆல்பம்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அங்கிள், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுப்பா. அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கு என்கேஜ்மெண்ட். நீங்க கண்டிப்பா வந்துடணும். என்ன தம்பி சொல்றீங்க? யாரு பொண்ணு? வேற யாரு, உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு தான். யாரு? சுந்தரோட பொண்ணா? ஆமா அங்கிள். என்ன தம்பி ஆச்சு உங்களுக்கு? சுந்தர் இந்த மாதிரி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அவனோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அங்கிள், எனக்கு நிச்சயதார்த்தம் தான் சொன்னேன். அவளோட நிச்சயதார்த்தம் கிடையாது. வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? ஒன்னும் புரியல. நான் இதெல்லாம் கொண்டு போய் நிரூபிச்சிட்டேனா அப்புறம் எதுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்காக தான் அங்கிள் டெய்லியும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டே இருந்தேன். அப்படி கிடைச்சதுதான் நீங்க. கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். நானா தம்பி?
ஆமா அங்கிள், நீங்களும் வந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ல. அப்படியே சுந்தர் அங்கிளே வந்து பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா சுந்தர் அங்கிளை பத்தி நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்காக தான் அங்கிள் உங்களை கூப்பிடுறேன். சரிங்கப்பா, கண்டிப்பா நான் வரேன். ஓகே அங்கிள். சரிங்க அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. சுந்தர் மாமா, இன்னமே உங்க குடுமி என் கையில. எப்படி உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எனக்கு தெரியும், அவன் கீதா கூட தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் புடவை எடுக்க வரவே இல்லை. ச்சே, இந்த கீதா கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தான் முரளி அப்படின்னு. வேணும்னு இந்த மாதிரி பண்றானா? அப்ப என்னைய தானே அவ ஏமாத்துறா. அடியே கீதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னைய இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஹலோ, சொல்லு பூர்ணி. கீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? ஆமாண்டி, நீதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு ஏதாவது உனக்கு வேலை இருக்கா? இல்லடி, எந்த வேலையும் இல்லை. எனக்காக ஒன்று பண்றியா கீதா? என்னடி? நேத்தே உன்னை கூப்பிடணும்னு இருந்தேன், அவசரமா போனதுனால உன்னை கூப்பிட முடியல. ஆமா, எதுக்கு? ஏண்டி, உனக்கு தெரியாதா? இல்ல, என்னன்னு சொல்லு. நேத்து தான் நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டு வந்தோம். அப்படியா? ஆமா, உன்கிட்ட முரளி சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். எதுவும் சொல்லலையா? இல்ல, சொல்லல. ஆளையும் மண்டையும் பாரு. முரளி எனக்கு தாங்கிறது உனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று அவர் கூட தான் சுத்தி இருப்ப போல. அப்ப புடவை எடுத்த விஷயம்லாம் அவர் உன்கிட்ட சொல்லலன்னா உன்னை எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாருன்னு நீயே பாத்துக்க. ஹலோ, இருக்கியாடி? இருக்கேன்டி, சொல்லு. உனக்கு தெரியுமா, என் முரளி அத்தான் கடையில தான் எடுத்தேன். புடவையோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா? இல்லடி, தெரியாது. 1 கோடிடி. என்ன பின்ன, நான் என்ன அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேன்? முரளி எனக்கு 2 கோடிக்கு எடுத்து தரேன்னு சொன்னாரு. நான் தான் போனா போதுன்னு 1 கோடிக்கு எடுத்தேன். சரிடி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னையவா ஏமாத்துறோன்னு நினைக்கிற? என்னடி, தலைவலியா இருக்கா? ஆமா, நான் வேணா அப்புறமா பேசட்டுமா? அடியே, உன்கிட்ட சொன்னதை நீ மறந்துட்டியோ? என்னடி? நீதான் மணப்பெண் தோழியே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு. என்ன, நான் படுக்க தனியா போய் புடவை எடுத்திருக்கேன். இதோ இன்னைக்கே நகை வாங்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் மணப்பெண் இல்ல, தனியா தான் போகணும். நீ தானே என்னோட தோழி, அதுவும் உயிர் தோழி வேற. நீ இல்லாம நேற்று புடவை எடுத்ததே எனக்கு நல்லாவே இல்லை தெரியுமா? இன்னைக்கு வேற நகை எடுக்கிறதுக்கு உன்னை கூப்பிடலான்னு பார்த்தா தலைவலிக்குதுன்னு சொல்ற. என்னடி? இல்லடி, காலையிலேருந்தே ஒரே தலைவலி, அதனாலதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இன்னைக்கு நகை எடுக்க நாங்கள் போகிறோம். அதுவும் எனக்கும் முரளிக்கும் நடக்க போகிற நிச்சயதார்த்தத்துக்கு நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும். என்னது, நானா? ஆமாண்டி, நீ தானே என்னோட தோழி, உயிர் தோழி, மணப்பெண் தோழி. நீ இல்லாமல் ஏதாவது நடக்கலாமா? அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் டி, எனக்காக வாயேன். இல்லடி, அது வந்து இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன். கடை வந்து லலிதா ஜுவல்லரி. ஏண்டி, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கட்டுமா, இல்ல நீயே வந்து லலிதா ஜுவல்லரிக்கு வந்துடுறியா? பூர்ணி, நீ வர, எப்போ வரேன்னு மட்டும் சொல்லு. சரிடி, நான் லலிதா ஜுவல்லரிக்கே வந்துடுறேன். நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேனே. வேணாடி, உனக்கு ரொம்ப சுத்து. நேரடியா போற மாதிரி போ, நான் வந்துடுறேன். என்னடி நீ? ஆனா கீதா, உன்னோட வருகையை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னை ஏமாத்திர மாட்டீல்ல? இல்ல இல்ல, ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா வந்துடணும். சரிடி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிடி. கீதா, நானும் உன்னை நம்பி ஏமாறத்துக்கு இழிச்சவாயா? இன்னைக்கு வாடி, எனக்கு எவ்வளோ நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நீயும் கண்குளர பாரு. அப்பவாச்சும் உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, முரளியோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நீ புரிஞ்சுப்ப. உனக்கு
ஏன் அத்தா முரளி கேக்குதா? என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா நான் விடுவேனா? நகை கடைக்கு நீ வந்து தானே ஆகணும். அப்போ நான் உன்னை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தணும்னா இல்லையான்னு மட்டும் பாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? முரளியை நான் விட்டு கொடுத்துட்டேன் தான். அவள் முரளியத்தான். முரளி கூட அவளை சேர்த்து வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு ஏன் வலிக்குது? என்னால் எதையும் தாங்கிக்கவே முடியல. இப்போ நகை எடுக்கிறதுக்கு போகிறாங்களாம். எல்லாம் எனக்கு பண்ண வேண்டியது. நான் விட்டு கொடுத்ததுனால தான் இப்போ அவளுக்கு நடக்குது. நான் ஏன் விட்டு கொடுத்தேன்? யாருக்காக நான் விட்டு கொடுத்தேன்? எனக்கு எதுவுமே புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஏன் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா முரளியை நான் இழந்துருவேணும். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். இங்கே பாருங்க, என்னோட ரிப்போர்ட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி. சும்மா என்னை டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஐயோ, எல்லாம் அங்கேயே பேசியாச்சுல, திரும்பி இங்கே வந்து ஏன் ஆரம்பிக்கிற? இல்லை, பொதுவாக சொன்னேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஆரம்பித்தாங்க. நீங்கள் தான் பேசணும். சரி, நான் பேசிக்கிறேன். அமிர்தா, சொல்லுங்க. அது என்னது கையில்? அது என்னோட ரிப்போர்ட்டு. என்னது ரிப்போர்ட்டா? முந்தானத்தை எடுத்தோம்ல, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். அதை எதுக்கு கொண்டு வந்த? பின்ன இங்கே வந்து புதுசாக எடுக்க சொல்கிறீங்களா? இங்கே எல்லாத்துக்கும் புதுசாக தான் எடுக்க சொல்லுவாங்க. என்னாலலாம் திரும்பிலாம் எடுக்க முடியாது. இங்கே வந்து எடுக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ திரும்பி வாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். ஏன் இவருக்கும் ஒரு வாட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பி இங்கே வந்து கொடுப்போம். இல்லை மருதா, என்ன ஒரேடியே இந்த ஹாஸ்பிட்டல் தான் வரதா இருந்தா முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அங்கே ஒரு வாட்டி எதுக்கு நான் டெஸ்ட் பண்ணணும்? இல்லைம்மா, எத்தனை ரிப்போர்ட் இருந்தாலும் இங்கே புதுசாக தான் எடுப்பாங்களாம். அப்படிலாம் இல்லையே, எனக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி. சரி, நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். இரு, டாக்டர் கூப்பிடும்போது தான் போகணும். அப்போ என்ன டோக்கன் போடலையா? டோக்கன்லாம் போட்டாச்சு. அப்போ இவருக்கும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல? ஐயோ, எடுப்பாங்க அமிர்தா. ஃபஸ்ட்டு உனக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு எடுப்பாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ எதுக்காக நீ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிற? இங்கே பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னீங்க? நீ முதல்ல டெஸ்ட் எடுமா, அடுத்து அவனுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை நம்பி தானே நான் டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. இங்கேயும் வந்துட்டு நீ எடு அப்படிங்கிறீங்க. சும்மாலாம் என்னாலாம் ஏமாற முடியாது. உங்களுக்கு குழந்தை வேணும்னா வேணா தட்டு எடுத்து வளர்த்துக்கங்க. என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் வீட்டுக்கே போகிறேன். ஏய் அமிர்தா, என்ன? அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல. இங்கே பாருங்க, சும்மா என் தலையில் மிளகா வைக்கலான்னு பார்க்குறீங்க. இங்கே வந்ததே உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க தான். அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புவோம், புரிஞ்சுதா? அதான் எனக்கும் எடுக்கலாம் தானே சொன்னாங்க. முதல்ல உனக்கு எடுக்க போறாங்க. நான் என்ன எலியா எல்லாரும் கண்ட மேனிக்கு வந்து என்னை டெஸ்ட் பண்றதுக்கு? பா, சரியான பச்சாரி பாவ. கொஞ்சமாவது அடங்குறாளா பாரு. என்னம்மா வாய் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பையலும் இவளை பார்த்து பம்புறான். 4 அறை விட்டுவிட்டு போய் டெஸ்ட் எடுடி அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்னடானா இப்படி புத்தி கேட்டு போயிருக்கான். சரி, என்னங்க இது? ஹாஸ்பிட்டல் நினைச்சிங்களா இல்லை வேற எதுவும் நினைச்சிங்களா? இல்ல சிஸ்டர், இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது சண்டை போடுறதுக்கு. என்ன பிரச்சனை சிஸ்டர்? 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. ஓகே, இங்க வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தா 1 மாசத்துக்கு அது ரிப்போர்ட்டை பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டு தானே சிஸ்டர்? ஆமாங்க, கரெக்டு தான். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சிஸ்டர், எனக்கு டெஸ்ட் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இவருக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இவரை அந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு என்னையவே எடுக்க சொல்றாரு. அதுக்கு தான் என்ன எதுன்னு பேசிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்து எல்லா ரிப்போர்ட்டும் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா இல்லை புதுசாக தான் எடுக்கணுமா? இது என்ன சிஸ்டர், அதான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்கல்ல. மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமும் குழந்தை தரிக்கலைன்னா திரும்பியும் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. சாருக்கு என்ன டெஸ்ட் எடுக்கல இல்லையா? ஆமாம் சிஸ்டர், சாருக்கு மட்டும்தான் என்ன டெஸ்ட் எடுக்கல. அப்போ சாருக்கு தான் எடுக்க சொல்லுவாங்க. ஏமா நீ என்னமோ டாக்டர் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சொல்லணும். டாக்டராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தாலும் ரூல்ஸு தாம்மா. இங்கே என்ன ரூல்ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். சரி நீங்கள் போங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன்.
என்னமோ உங்கள் சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இங்கே அமைதியாக இருங்க. மற்ற பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல. ஓகே சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சிஸ். நெக்ஸ்ட்டு டோக்கன் உங்களுக்கு தான் நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். பார்த்தீங்களா, என்னமோ சொன்னீங்க ரிப்போர்ட் இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக எடுப்பாங்கன்னு. எனக்கு தெரியாதா? நான் எல்லா ஹாஸ்பிட்டல் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம்னா அது 3 மாதம் வரைக்கும் தாங்குமா. நான் அது 1 மாதம் தான் நினச்சேன். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பையனுக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அடியே, என் பையனுக்கு எதுவும் இருக்காது. அப்படி இருக்காதுன்னா பேசாமல் டெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ சுற்றி வளைக்கிறோம்? நீங்கள் இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு என்னமோ இவருக்கு தான். அமிர்தா, இப்போதானே அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, இது ஹாஸ்பிட்டல் உங்கள் வீடு கிடையாதுன்னு. நான் படித்தவன், நான் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உண்மையாலுமே படித்தவங்களா இருந்தா நேற்று எனக்கு எழுதி கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க. இப்போ அவங்க வந்து சொல்லிட்டு போனதுக்கும் அமைதியாக பேசியிருந்திருப்பீங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறது? விட்டா பேசிக்கிட்டே போற. நீ குழந்தை பெத்துக்கிட்டா பெத்துக்கோ, பெத்துக்காட்டி போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாமா வீட்டுக்கு போலாம். ஆமாண்டா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ கன்ஃபார்ம். என்னடி கன்ஃபார்ம்? என்னைய டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ட்ராமா பண்ணீங்க. இப்போ என் உடம்புல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தைரியமாக போவேன். ஆனால் உங்களால் வர முடியுமா? சொல்லுங்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னமேட்டு உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது வந்து என்னை கேட்டாலும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்லுவ? எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டு இந்தோ இங்கே இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமும் ஏமா இன்னும் குழந்தை உண்டாகலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதோ உங்கள் சொந்தக்கார பையன் இருக்கால என் புருஷன், அவரை டெஸ்ட் ரிப்போர்ட்டு எடுக்க சொன்னாங்க. அவர் எடுக்க மாட்டேன்னு பயந்து ஓடி வந்துட்டாரு. அதனால தாங்க இன்ன வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படி வசதி? இன்னமேட்டு என்னையெல்லாம் யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. யாரு என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் இதை தான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஓகேனா தாராளமா வீட்டுக்கு போலாம். டேய், ஆமா, டோக்கன் நம்பர் 10 உள்ளார வாங்க. நம்மள தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம தான் டோக்கன் நம்பர் 10. இப்போ உள்ளார போலாமா இல்லை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போலாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் போகிறதுனா போங்க, நான் டாக்டர் கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சும்மாவே இருக்க மாட்டாப்பல. எனக்கு என்னமோ அவளுக்கு தான்டா குறை. ரிப்போர்ட்டை மாற்றி வாங்கிட்டு ரொம்ப ஓவராக தான் துள்றா. சரிம்மா, உடனே டெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் சொன்னா நம்ம மான மரியாதைலாம் எங்கம்மா போறது? இதுக்கு தான் சொன்னேன் இவளை கட்டாதடான்னு. கேட்டியா? என் பேச்ச எங்க கேட்ட? சரிம்மா, டெஸ்ட் எடுக்கலன்னு வையி, இவ மானத்தையே வாங்கிடுவா. அவ பாட்டுக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு உள்ளார போயிட்டா. பேசாம நம்மளும் டெஸ்ட் எடுத்துருவோமா? ஏன்டா இவளுக்கு பயந்துட்டாடா நீ டெஸ்ட் எடுக்க போறீங்கிற? எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவகிட்ட நிரூபிக்க வேணாம். அதுக்காக தாம்மா நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிறேன். என்னடா நீ, ஒருவேளை ரிப்போர்ட்ல வேற எதுவும் வந்துருச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் வராது. எனக்கு என்னமா குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அதெல்லாம் டாக்டரை பார்த்து அவ என்ன பேசுறாங்கிறத கேட்கணும். அப்புறம் இந்த டாக்டர்கிட்டையும் ஏதாவது வந்து சொல்லி வைக்க போறா. ஆமாண்டா, சரியான பைத்தியம். என்ன வேணாலும் பண்ணுவா. வா போலாம். நீங்க போங்கம்மா, வரேன். சரிடா. சமயம் இருந்தவளை உசிப்பேத்தி விட்டு இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இவளும் சும்மா இருக்க முடியாம வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் என் தலை எழுத்து. சே, இப்ப இந்த டாக்டர் என்ன சொல்ல போறான்னு தெரியல. நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நேத்தே அவகிட்ட டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி தானே எழுதி கொடுத்தேன். திரும்பி வந்து நொய்யுங்கிறா. கடவுளே, டெஸ்ட் எடுத்து வேற ஏதாவது நெகட்டிவா வந்துருச்சுன்னா அப்பனே முருகா, உங்களை தான் நான் மழை போல நம்பியிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன். டெஸ்ட் ரிப்போர்ட்டு எனக்கும் சாதகமாக தான் வரணும். அப்படி மட்டும் வந்துருச்சு, பழனிக்கு பாத யாத்திரை வந்து படியேறி வரேன்ப்பா நான். இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க.